இன்னைக்கு உலக கிரிக்கெட் வரலாறு மிரண்டு போகக்கூடிய ஒரு சம்பவம் தான் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கும் இடையே நடந்த இந்த ஆட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்திருக்கு. வெறும் 14 வயது சிறுவன், அதாவது இன்னும் மேஜர் கூட ஆகாத ஒரு சின்னஞ்சிறு பையன், அவன் ஒத்த ஆளா நின்று குஜராத் அணி அவங்களையே கதற 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 விட்டுருக்கான். ஸோ இதன் காரணமாக நாங்கள் தோல்வியே அடைய மாட்டோம் அப்படின்னு திமிரா விளையாண்டுக்கிட்டு இருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களுக்கு சரியான ஒரு அடி இந்த மேட்ச்ல விழுந்திருக்கு. இதனால புள்ளி பட்டியல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா குஜராத் அணியின் தோல்வியால பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நம்ம சிஎஸ்கே அணி அவங்க குஜராத் அணியின் தோல்வியால தற்போது பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான ட்விஸ்டான பல சம்பவங்கள் இந்த மேட்ச்ல நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண குஜராத் அணி பக்கம் சாய் சுதர்ஷன், கில் ரெண்டு பேருமே வந்தாங்க. ரெண்டு பேருமே நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. சாய் சுதர்ஷன் 39 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா கேப்டனான கில் அபாரமா விளையாண்டாரு. 50 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 84 ரன்கள் எடுத்தாரு. செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்து நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் பாவம் 13 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஜாஷ் பட்டர் கடைசி வரைக்கும் நின்று மேட்சின் கடைசி பால், அதாவது அந்த இன்னிங்ஸின் கடைசி பால் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ அடுத்ததா ஷாருக் கான், ராகுல் திரிபாட்டி இவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ரன் மட்டுமே எடுக்க 20 ஓவருக்கு 209 ரன் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் ராஜஸ்தான் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல நடந்துச்சு. இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்லோவரான பிச் தான். இந்த பிச்சில் எப்படா 209 ரன் எடுத்தாங்க அப்படின்னு தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கடினமான ரன்னை சேசிங் பண்றதுக்காக ஜெய்ஷ்வால், அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன் இல்லாதால உள்ள வந்த அந்த 16 வயது சிறுவன் 2 பேரும் தான் ஓபனரா வந்தாங்க. 14 வயது சிறுவன் அவன் இன்னைக்கு விளையாண்டாலும் விளையாண்டா என்ன அடிங்கிறீங்க, தாறு மாறான அடி பிரிச்சு மேஞ்சி எடுத்துட்டாரு குஜராத் அணியின் போலர்கள் எல்லாருமே. ரஷித் கான் போலிங் போட்டாலும் விடல. சிராஜ், இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர் இப்படி பாகுபட்சம் பார்க்காம ஈவு இறக்கம் பார்க்காம எல்லார் பாலையுமே சிக்ஸர்களும் பவுண்டரிகளுக்கு மட்டுமே அடிச்சு ரொம்ப வேகமா கிட்டு கிட்டுன்னு ராஜஸ்தான் அணியின் ஸ்கோரை வைபவ் ஒத்த ஆளா பார்த்தீங்கன்னா அவரை உயர்த்தி கொண்டு போனாரு. இதனால பவர் பிளே முடிகிறப்பவே ராஜஸ்தான் அணியின் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 87 ரன். ஸோ இந்த வேகத்தோட பேட்டிங் பண்ண வைபவ் அவருடைய ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம 35 பந்துக்கே அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு வைபவ் கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ ஒரு 14 வயது சிறுவன் இப்படி விளையாடுவான்டா சாமி அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளவு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு அசால்ட்டா அந்த சின்ன பையன் பவுண்டரிகளுக்கும் சிக்ஸர்களுக்கும் பறக்க விட்டான். இதனால குஜராத் அணி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பந்து மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே பிரசித் கிருஷ்ணா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வைபவ் அவரை பவுல்டு பண்ணி அவுட் ஆக்க ஒரு வழியா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பின்னாடியே வந்த ராணா அவரும் 4 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதே போல ஜெய்ஷ்வால் அவரும் அவருடைய பங்குக்கு மறுமுனையில ரொம்ப வேகமா அரை சதத்தை கடக்க கடைசியா வைபவ் அவருடைய இந்த அற்புதமான இன்னிங்ஸ் ரொம்ப ஈஸியான வெற்றியை தற்போது ராஜஸ்தான் அணிக்கு வாங்கி கொடுத்திருக்கு. ஸோ இதனால பாயிண்ட்ஸ் டேபிளை எடுத்து பார்த்தோம்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தான். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி ரொம்ப அபாரமா 8 ஆட்டம் தான் விளையாண்டுருக்காங்க. 6 ஜெயிச்சு தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல வலுவான ஒரு நிலையில இருக்காங்க. அவங்க கீழே இருக்கிற ராஜஸ்தான் அணி கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ மேலே இருக்கிற அணிகள் எல்லாருமே தோக்க கீழே இருக்க அணிகள் எல்லாருக்குமே அது மகிழ்ச்சி தான். அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அடுத்தடுத்த ஆட்டங்கள் எல்லாமே ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆட்டம் குஜராத் அணி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய அளவில் நிச்சயமாக பின்னாடி உதவியாக இருக்கும். ஸோ எல்லாத்தை விட மிக முக்கியமா ஒரு சின்ன பையன் இந்த மேட்ச்ல இவ்வளவு அற்புதமான இன்னிங்ஸ் விளையாண்டதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.